இத பாருங்கம்மா, நீங்க பிரின்சிபல் தெரியும், பொறுப்பை பத்தி பேசுறாங்களே இவங்க யாரு? அவங்க இங்க சரித்திர பேராசிரியை, ஹாஸ்டல் வார்டன் அவங்க தான். ஓ, 2 in 1. சரி, ஏதோ ஒண்ணு. ஏமா, என் பொண்ணு என்னமா அட்டூழியம் பண்றா அது இதுன்னு சொன்னீங்களே, என்னென்ன பண்றான்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இந்த ஹாஸ்டல் சட்ட திட்டங்களே அவ மதிக்கிறது இல்ல. பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு ஹாஸ்டல்லயே அல்லோலப்படுத்துறா. அனாவசியமா லைட்ட போட்டு கரண்ட வேஸ்ட் பண்றா. ஓஹோ, ராத்திரியில பாட்டு பாடி எல்லார் தூக்கத்தையும் கெடுக்கிறா. அட்டட்டா, அவ இந்த ஹாஸ்டல்லயே அசிங்கப்படுத்துறா. இவ்வளவுதானே? ஏன் இது போதாதா? வாசு, இங்க வா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கம்மா. வணக்கம். யாருக்கு கண்டு பிறந்த நாள் கொண்டாடின? ராதிகாவோட பிறந்த நாள். யாரு? போன வருஷம் நம்ம ஊருக்கு வந்து ஊரையே உண்டு இல்லைன்னு பண்ணாலே அந்த ராதிகாவா? ஆமாமா. ஆமா, லைட் எல்லாம் போட்டு கரண்ட் வேஸ்ட் பண்ணியாமே. லைட்டு போட்டேன். ராத்திரில போட்டியா பகல்ல போட்டியா? ராத்திரியில. பகல்ல லைட் போட்டாதான் வேஸ்ட், ராத்திரில போட்டா எப்படி வேஸ்ட்? ராத்திரில போடுறதுக்கு தானே லைட்டு. சரி, அதை விடு. பாட்டு பாடினியா? ஃப்ரெண்ட்ஸ் பாட சொன்னாங்க, அதான். ஆமா, உங்க ஹாஸ்டல்ல பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் கிடையாதா? இருக்கே. பின்ன ஹாஸ்டல்லே அசிங்கம் பண்றேன்னு சொல்றாங்க. நான் உன் பொண்ணுமா, அப்படிலாம் நடந்துக்க வேணாம். சரி சரி, நீ போய் வெளியில இரு. அம்மா தாய்ங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வயசு பொண்ணுங்க சந்தோஷமா ஆடுறதையும் பாடுறதையும் யாரும் அட்டூழியம்னு சொல்ல மாட்டாங்க. அட்டூழியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆம்பளைங்களை பார்த்து கண் அடிக்கிறது, ஜாட காட்டுறது, லவ் லெட்டர் கொடுக்கறது, செவரேறி குதிக்கிறது, இதத்தான் அட்டூழியம்னு சொல்லுவாங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஃப்ரெண்டோட பிறந்த நாளை கொண்டாடுறது குத்தமா? அப்ப நாட்டுல மந்திரிங்க, எம்எல்ஏ, வட்டம், மாவட்டம்னு எல்லாரும் பிறந்த நாளையும் போஸ்டர் அடிச்சு தடபுடலா கொண்டாடுறாங்களே, அதுக்கு பேர் என்னம்மா? அப்புறம் என்ன சொன்னீங்க? கரண்ட வேஸ்ட் பண்ணாளா? நம்ம நாட்டுல வருஷத்துக்கு 100 பண்டிகை, 100 திருவிழா வருது. அதுக்கெல்லாம் அலங்கார விளக்கு, மைக் செட்டு, அது இதுன்னு விடிய விடிய கரண்ட வேஸ்ட் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்க தூக்கத்தை எல்லாம் கெடுக்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் அட்டூழியம். என் பொண்ணு பாட்டு பாடுனது ஒரு தப்பா? அப்ப ஔவையார் பாடுனது தப்பா? கேபி சுந்தராம்பாள் பாடுனது தப்பா? இல்ல சுசீலா, சித்ரா, ஜானகி எல்லாம் பாடுறாங்களே அது தப்பா? உண்டியல் குலுக்கி அந்த பணத்துல ஊர் சுத்துறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆஃப்டர் ஆல் ஊரைத்தானே சுத்தி பார்த்தாங்க. சில பேர் வசூல் பணத்துல ஊரையே வளைச்சு போட்டுக்கல. திருவிழாவுக்கு உண்டியல், தேர்தலுக்கு உண்டியல், எதுக்கு தான் உண்டியல் குலுக்கல? இவ்வளவு ஏன் கட்டட நிதி, அந்த நிதி, இந்த நிதின்னு வீதி வீதியா நீங்க உண்டியல் குலுக்கல? உங்களை பார்த்து அவங்கள கத்துக்கிட்டு இருக்காங்க. படிக்க வந்த பொண்ணு ஏன் கிளாஸ் கட் பண்ணணும்? கட்டுக்கிட்டு நீங்க இது பாருங்கம்மா, எந்த பசங்களுமே சும்மா கிளாஸ கட் அடிக்கிறது இல்ல. எந்த கிளாஸ் போர் அடிக்குதோ அந்த கிளாஸ் தான் கட் அடிப்பாங்க. போர் அடிக்காம கிளாஸ் நடத்துறது உங்க பொறுப்பு. நான் கூட டீச்சரா இருந்தவ தான். உங்க லெவலுக்கு இல்லைனாலும் ஏதோ ஸ்கூல் லெவலுக்கு ஹெட் மிஸ்டர்ஸா இருந்து ரிட்டையர்ட் ஆனவ. ஏன் கிளாஸை யாருமே கட் அடிச்சது இல்லம்மா? தூள். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அன்பு காட்டணும், அரவணைக்கணும். பக்குவமா சொல்லி கொடுத்தோம்னா மக்கு பிள்ளைக்கும் புரியும். பெரியவங்க குருவைத்தான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. பசங்க தெய்வமா நினைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்க தலைக்கு சாயம் பூசுனீங்கன்னா அவங்க உதட்டுக்கு சாயம் பூசுவாங்க. நீங்க அக்கிள் தெரியுற மாதிரி ஜாக்கெட் போட்டீங்கன்னா அவங்க தொப்புள் தெரியுற மாதிரி சேலை கட்டுவாங்க. நீங்க தொப்புள் தெரியுற மாதிரி சேலை கட்டினீங்கன்னா அவங்க தொட தெரியுற மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க. படிக்கிறவங்களை விட பாடம் சொல்லி கொடுக்கறவங்க தான் கவனமா இருக்கணும். வயசு பிள்ளைங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யும். அதை போய் அட்டூழியம், காலித்தனம், போக்கித்தனம்லாம் சொல்லக்கூடாது. என்ன சரித்திரம் நான் சொல்றது விளங்குதா? அப்புறம் விஞ்ஞானம், கணக்கு, பூகோளம் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அப்பா செல்லம், அதனால அவகிட்ட கொஞ்சம் விளையாட்டுத்தனம், துடுக்குத்தனம் இதெல்லாம் இருக்குமே ஒழிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அட்டூழியம், காலித்தனம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. இன்னமே இந்த மாதிரி பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அர்ஜென்டாவா, ஆர்டினரியாவான்னு கூப்பிட்டீங்க, திருநெல்வேலி அல்வாவுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, அருவாளுக்கும் ஃபேமஸ். அம்மா வரட்டுமா?